reporter from Hello Doctor TV. Today we are going to discuss the relationship between a blood vessel and the heart. How are they interconnected and how are they interrelated? And we are also going to discuss about pulmonary artery issues. And let's go ahead and have a rendezvous with Dr. Mogula Murugan. Dr. Mogula Murugan has 25 years of vast experience in non-invasive cardiac investigation and is one of the most senior interventional cardiologists. Let's go ahead and welcome to the show. Doctor, what is the role of a blood vessel? If there's a clot in the blood vessel, will a person get a heart attack? பிளட் வெசலில் அடைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. ஆக்சுவலி நீங்கள் பிளட் வெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உறுப்புக்கு அந்த ரத்தம் குழாய் போகுது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இப்போ உதாரணமாக ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் பிளாக் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி கிட்னிக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு மேஜர் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதே மாதிரி பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு கை கால் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் பிளட் வெசலில் அடைப்புங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வியாதி. அது ஏன் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நம்ம கரெக்டாக செய்யணும். டாக்டர், கெட்ட ரத்தம் அண்ட் நல்ல ரத்தம்னா என்ன டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்க. கெட்ட ரத்தம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். கெட்ட ரத்தம் வந்து எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா நம்ம எல்லா சதைகள்லையும் டிஷ்யூஸ்லையும் ஆர்கன்ஸ்ல இருந்தும் இந்த ஆக்சிஜனை எடுத்த பிறகு அந்த பிளட் எல்லாம் வந்து அப்படியே அந்த கெட்ட ரத்தம்லாம் ஃபுல்லாக சிறைகள், அதாவது கீழ்பெரும் சிறை மேற்பெரும் சிறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐவிசி எஸ்விசின்னு சொல்லிட்டு. அது மூலமாக வலது பக்கம் ஆரிகளுக்கு போயிட்டு ஹார்ட்டினுடைய வலது ஆரிகளுக்கு போயிட்டு வலது வென்ட்ரிகளுக்கு போகுது. வலது வென்ட்ரிகள் வந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக ரத்தம் வந்து நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் போய் அங்கே ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்கே வெளியேந்து வர ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து அந்த கெட்ட ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக மாறுது. நல்ல ரத்தமாக மாறின பிறகு இடது ஆரிகளுக்கு வந்து அங்கேருந்து இடது வெற்றிகளுக்கு போகுது. இடது வெற்றிகள் இருந்து அயோட்டா மூலமாக உடம்பினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஸோ கெட்ட ரத்தம் அப்படின்னா அது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற பிளட். நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜன் நல்லா இருக்கிற பிளட். Pulmonary artery problems and pulmonary hypertension என்னடா? பல்மனரி ஆர்டரிங்கிறது வந்து இருதயத்தினுடைய வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ அதான் பல்மனரி ஆர்டரின்னு சொல்லுது. இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து சிறு வயதிலிருந்து வந்து வரலாம். அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரைட் டு லெஃப்ட் ஷண்ட் வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். அது இல்லாமல் ஒரு பல்மனரி ஆர்டரியில் ஏதாவது பிளட் வெசல் வந்து பிளாக் ஆச்சுன்னா, ஒரு கிளாட் வந்ததுன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். இப்போ நுரையீரலில் வந்து வியாதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்மா இல்லைன்னா ஒரு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் இந்த மாதிரி இருந்தால் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். பட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு வைத்தியம் மிகவும் கஷ்டம். அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு. சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால சிம்டம்ஸ் இல்லாமல் வர்றது தான் ஹார்ட் அட்டாக். அதாவது யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், உடம்பு வேர்த்து போகும். நெஞ்சு வலியும் உடம்பு வேர்த்து போகுதுன்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நெஞ்சு வலி இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸசிவ் டயர்ட்னஸ், அப்படி உடம்பெல்லாம் ஒரு விளவலன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம திடீர்னு நம்ம கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், எக்ஸசிவ் டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஸோ இந்த வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எந்த ஒரு அப்நார்மல் சிம்டம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து நார்மலாக இல்லாமல் ஏதாவது டயர்டாக இருக்காங்க, ஏதாவது அன்யூஷுவலாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அவங்களை செக்அப் பண்ணுறது நல்லது. கட்டாயம் வரலாம், வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் சொல்லுவாங்க. காலில் இருக்கிற ரத்த குழாய் சிறைகளாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நீங்கள் நம்ம நேரம் நின்றுட்டே இருந்தாலோ, திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளால் அவங்க படுத்துக்கிட்டே இருந்தாலோ, காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுனால, காலுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் போகிறதுனால காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து பிளாக் வரலாம். அந்த பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே
காலில் மட்டும் இல்லாமல் அப்படியே இருதயம் வரலாம் பரவும். இருதயம் வந்து பரவிட்டு அந்த ரத்த குழாயிலிருந்து ஒரு ரத்தம் வந்து அப்படியே நுரையீரலுக்கு போகலாம். நுரையீரலுக்கு போச்சு அப்படின்னா நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய் போய் அந்த ரத்தத்தினுடைய துண்டு அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், பல்மரி எம்பாலிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் வரலாம். அந்த பல்மரி எம்பாலிசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அது மேசிவ் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாகிடும். மினிமல் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கரைக்கலாம். அதனால் காலுக்கு வந்து இருக்கிற ரத்த குழாயில் வந்து பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக வைத்தியம் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு. டாக்டர் இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு டாக்டர். அந்த காலத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டுவிட்டே வெளியே வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணைக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் வந்து they are so talented and super girls நினைக்கிறேன். சூப்பர் மேன் மாதிரி சூப்பர் கேர்ள்ஸ் நினைக்கிறேன். See, they play a lot of multiple roles. Being a mom, being a daughter, being a daughter-in-law, and being a good worker at the organization. And they have a lot of stress and pressure. அதனால they are forced to take this contraceptive pills, doctor. இதனால நிறைய contraceptive pills எடுக்கிறதுனால heart problem வரும். ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வந்து த்ரோம்போஜெனிக்னு சொல்லுவாங்க. த்ரோம்போஜெனிக் அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்குது. அதனால் பிளட்டு கிளாட் ஆச்சு அப்படின்னா அதனால் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆற்றுக்கு போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம், இல்லை பிரெயின் போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம். இதனால் பிரச்சனைகள் வரலாம். பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு லோ ஈஸ்ட்ரோஜன் பில்ஸ்னு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அந்த லோ ஈஸ்ட்ரோஜன் பில்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு தான். பட் இருந்தாலும் வராது அப்படின்னு நம்ம அறுதியே சொல்ல முடியாது. கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிடும். டாக்டர் உங்ககிட்ட பேசினதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட் இஸ் an important organ in the human anatomy of physical body. ஒரு ஹார்ட் நின்று போச்சுன்னா எல்லாமே நின்று போயிடுச்சு. And you gave us a lot of useful insights and how to take care of our heart. And thank you so much for your time and support. Thank you. நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்காக தான் Hello Dr. TV has grown as a banyan tree. We are able to interview big doctors from all walks of life, and this channel is basically a health coach channel. So please continue to support us. Drop us a like, leave us a comment, and don't forget to subscribe us. Thank you so much. Hello Dr. TV. Today we are going to discuss the relationship between a blood vessel and the heart. How are they interconnected and how are they interrelated? And we are also going to discuss about pulmonary artery issues. And let's go ahead and have a rendezvous with Dr. Mogula Murugan. Dr. Mogula Murugan has 25 years of vast experience in non-invasive cardiac investigation and is one of the most senior interventional cardiologists. Let's go ahead and welcome to the show. The role of a blood vessel. If there's a clot in the blood vessel, will a person get a heart attack? Blood vessel அடைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. ஆக்சுவலி நீங்கள் blood vessel அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உறுப்புக்கு அந்த ரத்தம் குழாய் போகுது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இப்போ உதாரணமாக ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் பிளாக் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி கிட்னிக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு மேஜர் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதே மாதிரி பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு கை கால் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் பிளட் வெசலில் அடைப்புங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வியாதி இருக்குது. அது ஏன் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நம்ம கரெக்டாக செய்யணும். டாக்டர், கெட்ட ரத்தம் அண்ட் நல்ல ரத்தம்னா என்ன டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்க. கெட்ட ரத்தம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். கெட்ட ரத்தம் வந்து எங்கேருந்து உண்டாகுது அப்படின்னா நம்ம எல்லா சதைகள்லையும் டிஷ்யூஸ்லையும் ஆர்கன்ஸ்ல இருந்தும் இந்த ஆக்சிஜனை எடுத்த பிறகு அந்த பிளட் எல்லாம் வந்து அப்படியே அந்த கெட்ட ரத்தம்லாம் ஃபுல்லாக சிறைகள், அதாவது கீழ்பெரும் சிறை மேற்பெரும் சிறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐவிசி எஸ்விசின்னு சொல்லிட்டு. அது மூலமாக வலது பக்கம் ஆரிகளுக்கு போயிட்டு ஹார்ட்டினுடைய வலது ஆரிகளுக்கு போயிட்டு வலது வென்ட்ரிகளுக்கு போகுது. வலது வென்ட்ரிகள் வந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக ரத்தம் வந்து நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் போய் அங்கே ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்கே வெளியிருந்து வர ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து அந்த கெட்ட ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக மாறுது. நல்ல ரத்தமாக மாறின பிறகு இடது ஆரிகளுக்கு வந்து அங்கேருந்து இடது வென்ட்ரிகளுக்கு போகுது. இடது வென்ட்ரிகள் வந்து அயோட்டா மூலமாக உடம்பினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது. ஸோ கெட்ட ரத்தம் அப்படின்னா அது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற பிளட்.
நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜன் நல்லா இருக்கிற பிளட். Pulmonary artery problems and pulmonary hypertension என்ன டாக்டர்? பல்மரி ஆர்டரிங்கிறது வந்து இருதயத்தினுடைய வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதான் பல்மரி ஆர்டரின்னு சொல்லுது. இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து சிறு வயதிலிருந்து வந்து வரலாம். அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரைட் லெஃப்ட் ஷண்ட் வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம், பல்மரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். அது இல்லாமல் ஒரு பல்மரி ஆர்டரியில் ஏதாவது பிளட் வெசல் வந்து பிளாக் ஆச்சுன்னா, ஒரு கிளாட் வந்ததுன்னா பல்மரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். இப்போ நுரையீரலில் வந்து வியாதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்மா இல்லைன்னா ஒரு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் இந்த மாதிரி இருந்தால் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். பட் பல்மரி ஹைப்பர்டென்ஷனுக்கு வைத்தியம் மிகவும் கஷ்டம். டாக்டர், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதோட சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு. சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால சிம்டம்ஸ் இல்லாமல் வர்றது தான் ஹார்ட் அட்டாக். அதாவது யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், உடம்பு வேர்த்து போகும். நெஞ்சு வலியும் உடம்பு வேர்த்து போகுதுன்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நெஞ்சு வலி இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸசிவ் டயர்ட்னஸ், அப்படி உடம்பெல்லாம் ஒரு விளவலன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம திடீர்னு நம்ம கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், எக்ஸசிவ் டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறலாம். ஸோ இந்த வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எந்த ஒரு அப்நார்மல் சிம்டம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து நார்மலாக இல்லாமல் ஏதாவது டயர்டாக இருக்காங்க, ஏதாவது அன்யூஷுவலாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அவங்களை செக்அப் பண்ணுறது நல்லது. டாக்டர், கால ரத்தம் உறைச்சல் வந்துருச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? கட்டாயம் வரலாம், வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் சொல்லுவாங்க. காலில் இருக்கிற ரத்த குழாய் சிறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நீங்கள் நம்ம நேரம் நின்றுட்டே இருந்தாலோ, திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளால் அவங்க படுத்துக்கிட்டே இருந்தாலோ, காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுனால, காலுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் போகிறதுனால காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து பிளாக் வரலாம். அந்த பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே காலில் மட்டும் இல்லாமல் அப்படியே இருதயம் வரலாம் பரவும். இருதயம் வந்து பரவிட்டு அந்த ரத்த குழாயிலிருந்து ஒரு ரத்தம் வந்து அப்படியே நுரையீரலுக்கு போகலாம். நுரையீரலுக்கு போச்சு அப்படின்னா நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயை போய் அந்த ரத்தத்தினுடைய துண்டு அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், பல்மரி எம்பாலிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் வரலாம். அந்த பல்மரி எம்பாலிசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அது மேசிவ் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாகிடும். மினிமல் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கரைக்கலாம். அதனால் காலுக்கு வந்து இருக்கிற ரத்த குழாயில் வந்து பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக வைத்தியம் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு. டாக்டர், இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு டாக்டர். அந்த காலத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டுவிட்டே வெளியில் வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணைக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் வந்து they are so talented and super girls நினைக்கிறேன், super man மாதிரி super girls நினைக்கிறேன். See, they play a lot of multiple roles, being a mom, being a daughter-in-law, and being a good worker at the organization, and they have a lot of stress and pressure. அதனால they are forced to take this contraceptive pills டாக்டர். இதனால நிறைய contraceptive pills இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வந்து த்ரோம்போஜெனிக்னு சொல்லுவாங்க. த்ரோம்போஜெனிக் அப்படின்னா பிளட் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்குது. அதனால் பிளட்டு கிளாட் ஆச்சு அப்படின்னா அதனால் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆற்றுக்கு போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம், இல்லை பிரெயின் போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம். இதனால் பிரச்சனைகள் வரலாம். பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு லோ ஈஸ்ட்ரஜன் பில்ஸ்னு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அந்த லோ ஈஸ்ட்ரஜன் பில்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு தான். பட் இருந்தாலும் வராது அப்படின்னு நம்ம அறுதியே சொல்ல முடியாது. கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிடும். டாக்டர், உங்ககிட்ட பேசினதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட் இஸ் an important organ in the human anatomy of physical body. ஒரு ஹார்ட் நின்று போச்சுன்னா எல்லாமே நின்று போயிடுச்சு. And you gave us lot of useful insights and how to take care of our heart. And thank you so much for your time and support. Thank you.
நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்னால தான் Hello Dr. TV has grown as a brand name. We are able to interview big doctors from all walks of life, and this channel is basically a health coach channel. So please continue to support us. Drop us a like, leave us a comment, and don't forget to subscribe us. Thank you so much. Hello Chennai, this is Swarnalata, Chief Reporter from Hello Dr. TV. Today we are going to discuss the relationship between a blood vessel and the heart. How are they interconnected and how are they interrelated? And we are also going to discuss about pulmonary artery issues. And let's go ahead and have a rendezvous with Dr. Mohan Murugan. Dr. Mohan Murugan has 25 years of vast experience in non-invasive cardiac investigation and is one of the most senior interventional cardiologists. Let's go ahead and welcome to the show. Doctor, what is the role of a blood vessel? If there's a clot in the blood vessel, will a person get a heart attack? பிளட் வெசலில் அடைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. ஆக்சுவலி நீங்கள் பிளட் வெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உறுப்புக்கு அந்த ரத்தம் குழாய் போகுது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இப்போ உதாரணமாக ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் பிளாக் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி கிட்னிக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு மேஜர் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதே மாதிரி பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் பிளாக் இருந்தால் ஒரு கை கால் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் பிளட் வெசலில் அடைப்புங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வியாதி இருக்குது. அது ஏன் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நம்ம கரெக்டாக செய்யணும். டாக்டர், கெட்ட ரத்தம் அண்ட் நல்ல ரத்தம்னா என்ன டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்க. கெட்ட ரத்தம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. கெட்ட ரத்தம் வந்து எங்கேருந்து உண்டாகுது அப்படின்னா நம்ம எல்லா சதைகள்லையும் டிஷ்யூஸ்லையும் ஆர்கன்ஸ்ல இருந்தும் இந்த ஆக்சிஜனை எடுத்த பிறகு அந்த பிளட் எல்லாம் வந்து அப்படியே அந்த கெட்ட ரத்தம்லாம் ஃபுல்லாக சிறைகள், அதாவது கீழ்பெரும் சிறை மேற்பெரும் சிறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐவிசி எஸ்விசின்னு சொல்லிட்டு. அது மூலமாக வலது பக்கம் ஆரிகளுக்கு போயிட்டு ஹார்ட்டினுடைய வலது ஆரிகளுக்கு போயிட்டு வலது வென்ட்ரிகளுக்கு போகுது. வலது வென்ட்ரிகள் வந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக ரத்தம் வந்து நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் போய் அங்கே ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்கே வெளியிருந்து வர ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து அந்த கெட்ட ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக மாறுது. நல்ல ரத்தமாக மாறின பிறகு இடது ஆரிகளுக்கு வந்து அங்கேருந்து இடது வென்ட்ரிகளுக்கு போகுது. இடது வென்ட்ரிகள் இருந்து அயோட்டா மூலமாக உடம்பினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது. ஸோ கெட்ட ரத்தம் அப்படின்னா அது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற பிளட். நல்ல ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜன் நல்லா இருக்கிற பிளட். Pulmonary artery problems and pulmonary hypertension என்ன டாக்டர்? பல்மனரி ஆர்டரிங்கிறது வந்து இருதயத்தினுடைய வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ அதான் பல்மனரி ஆர்டரின்னு சொல்லுது. இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து சிறு வயதிலிருந்து வந்து வரலாம். அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரைட் டு லெஃப்ட் ஷண்ட் வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். அது இல்லாமல் ஒரு பல்மனரி ஆர்டரியில் ஏதாவது பிளட் வெசல் வந்து பிளாக் ஆச்சுன்னா, ஒரு கிளாட் வந்ததுன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். இப்போ நுரையீரலில் வந்து வியாதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்மா இல்லைன்னா ஒரு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் இந்த மாதிரி இருந்தால் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். பட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு வைத்தியம் மிகவும் கஷ்டம். டாக்டர், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதோட சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு. சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால சிம்டம்ஸ் இல்லாமல் வர்றது தான் ஹார்ட் அட்டாக். அதாவது யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், உடம்பு வேர்த்து போகும். நெஞ்சு வலியும் உடம்பு வேர்த்து போகுதுன்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நெஞ்சு வலி இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸசிவ் டயர்ட்னஸ், அப்படி உடம்பெல்லாம் ஒரு விளவலன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம திடீர்னு நம்ம கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், எக்ஸசிவ் டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறலாம். ஸோ இந்த வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எந்த ஒரு அப்நார்மல் சிம்டம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து நார்மலாக இல்லாமல் ஏதாவது டயர்டாக இருக்காங்க, ஏதாவது அன்யூஷுவலாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அவங்கள செக்அப் பண்ணுறது நல்லது. டாக்டர்,
கால ரத்தம் உறைச்சல் வந்துருச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? கட்டாயம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் சொல்லுவாங்க. காலில் இருக்கிற ரத்த குழாய் சிறைகளாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நீங்கள் நம்ம நேரம் நின்றுட்டே இருந்தாலோ, திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளால் அவங்க படுத்துக்கிட்டே இருந்தாலோ, காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுனால, காலுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் போகிறதுனால காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து பிளாக் வரலாம். அந்த பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே காலில் மட்டும் இல்லாமல் அப்படியே இருதயம் வரலாம் பரவும். இருதயம் வந்து பரவிட்டு அந்த ரத்த குழாயிலிருந்து ஒரு ரத்தம் வந்து அப்படியே நுரையீரலுக்கு போகலாம். நுரையீரலுக்கு போச்சு அப்படின்னா நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயை போய் அந்த ரத்தத்தினுடைய துண்டு அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், பல்மரி எம்பாலிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் வரலாம். அந்த பல்மரி எம்பாலிசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அது மேசிவ் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாகிடும். மினிமல் பல்மரி எம்பாலிசம் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கரைக்கலாம். அதனால் காலுக்கு வந்து இருக்கிற ரத்த குழாயில் வந்து பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக வைத்தியம் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு. டாக்டர் இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு டாக்டர். அந்த காலத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டுவிட்டே வெளியில் வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணைக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் வந்து they are so talented and super girls நினைக்கிறேன். சூப்பர் மேன் மாதிரி சூப்பர் கேர்ள்ஸ் நினைக்கிறேன். See, they play a lot of multiple roles. Being a mom, being a daughter-in-law, and being a good worker at the organization. And they have a lot of stress and pressure. அதனால they are forced to take this contraceptive pills, doctor. இதனால நிறைய contraceptive pills இருக்கிறதுனால heart problem வரும். ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வந்து த்ரோம்போஜெனிக்னு சொல்லுவாங்க. த்ரோம்போஜெனிக் அப்படின்னா பிளட் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்குது. அதனால் பிளட்டு கிளாட் ஆச்சு அப்படின்னா அதனால் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆற்றுக்கு போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம், இல்லை பிரெயின் போகிற பிளட் வெசல்ஸும் கிளாட் ஆகலாம். இதனால் பிரச்சனைகள் வரலாம். பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு லோ ஈஸ்ட்ரஜன் பில்ஸ்னு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அந்த லோ ஈஸ்ட்ரஜன் பில்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு தான். பட் இருந்தாலும் வராது அப்படின்னு நம்ம அறுதியே சொல்ல முடியாது. கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் ஆகும். டாக்டர் உங்ககிட்ட பேசினதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட் இஸ் an important organ in the human anatomy of physical body. ஒரு ஹார்ட் நின்று போச்சுன்னா எல்லாமே நின்று போயிடுச்சு. And you gave us a lot of useful insights and how to take care of our heart. And thank you so much for your time and support. Thank you. நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்காக தான் Hello Dr. TV has grown as a banyan tree. We are able to interview big doctors from all walks of life, and this channel is basically a health coach channel. So please continue to support us. Drop us a like, leave us a comment, and don't forget to subscribe us. Thank you so much.